தென் தமிழகத்தில் குறிப்பாக 4 மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு, அதில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை தெரிவு செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எம்எல்ஏக்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர், அவரும் 2 நாட்களாக களத்தில் இருக்கிறார்கள். நாகர்கோவில் எம்எல்ஏ ஐயா எம்ஆர் காந்தி அவர் களத்தில் இருக்கிறார்கள். எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட எல்லோருமே அண்ணன் பொன்பாலகனத்துக்கு நம்மளுடைய பொதுச்செயலாளர் பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாங்க. மிக கடினமாக நேற்று முழுவதுமே மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு நினைப்பு காட்டியிருக்கிறாங்க. இது நிவாரணப் பொருட்களை கொடுக்க ஆரம்பித்தோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சேதத்தை, வெள்ள சேதம், குறிப்பாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள், இதிலிருந்து வேகமாக அவர்களை மீண்டு கொண்டு வருவதற்கு நேற்று நம்ம பார்த்துருக்கோம். நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அறிவித்திருக்கிறாங்க. தமிழகத்தில் இப்போவே 5 ஹெலிகாப்டர், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து 2 ஹெலிகாப்டர், இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து 3 ஹெலிகாப்டர், அதில் ஒன்று வந்து மக்கள் அதிகமாக கொண்டு செல்லக்கூடிய மீ-7 ஹெலிகாப்டரும் இந்த பகுதியில் வந்து இப்போவே ரயில்வேல மாட்டிருக்கக்கூடிய பயணிகள்லேருந்து குழந்தைகள்லேருந்து மீட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது 2 காலம் ஆர்மி, 2 காலம் ஆர்மி திருவனந்தபுரத்துலேருந்து வெல்லிங்டன்லேருந்து இப்போவே வந்து தென் தமிழகத்தை ரீச் ஆகிட்டாங்க. நேற்று இரவு 10 மணிக்கு அந்தந்த பகுதியிலிருந்து ஆர்மி காலம் கிளம்பி அந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க. மொத்தம் ரெஸ்கியூ டீம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்மியிலேருந்து 2 காலம், இந்தியன் கோஸ்ட் கார்டிலிருந்து 7 குரூப்பு, என்டிஆர்எஃப்லேருந்து 6 குரூப், மொத்தமாக 15 ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து இப்போ களத்தில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கப்பல்கள், இந்தியன் கோஸ்ட் கார்டிலிருந்து ஒரு பெரிய கப்பல் ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் மெட்டீரியலோடு வந்து ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றே நாம் பார்க்கும் பொழுது ஐஎன்எஸ் கட்டபொம்மன் இவங்க எல்லாமே வந்து களத்திலிருந்து இந்தியன் நேவி பொதுமக்களை வந்து பத்திரமாக வந்து அங்கிருந்து வெளியே கொண்டு வருவதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நிச்சயமாக மத்திய அரசுக்கு இந்த நேரத்தில் நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹெலிகாப்டர், போட்டு, நமக்கு தேவையான ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த நேரத்தில் அமித்ஷாஜி அவர்களுக்கு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறோம். இன்னும் 2-3 நாட்களில் மொத்தமாக யாரெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்காங்களோ எல்லோரும் வெளியே வந்து இயல்பு நிலைக்கு நாம் வேகமாக வரணும். இது எங்களுடைய வேண்டுகோள். அதற்காக களத்தில் நாங்கள் இருக்கோம். நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது சற்றும் ஏற்புடையதல்ல. ரெட் அலர்ட்டு, வரலாறு காணாத மழை, தென் தமிழகம் முழுவதுமே தண்ணி கட்டியில் போக ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சடலங்கள் வந்து தண்ணியில் மிதந்து வந்து பார்த்ததில்லை. அதையும் பார்க்க ஆரம்பித்தோம். அதையும் பார்க்குறோம் திருநெல்வேலியில் காலையில் இருந்து. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்தி கூட்டணி மீட்டிங்காக நேற்று வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. டிஆர் பாலு அவர்களிருந்து, தயாநிதி மாறன்லேருந்து, எம்பி ராஜாலேருந்து தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா தலைவர்களும் டெல்லியில் போய் முகாமிட்டிருக்கிறாங்க. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அந்த சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி கான்ஃபரன்ஸ்க்கு நெல்லையினுடைய மேயர் போய் நின்றுருக்காரு. சேலத்தில் இளைஞரணி கான்ஃபரன்ஸ்க்கு நின்றுருக்காரு. KN நேரு அவரை பார்த்து சொல்கிறாரு, என்னையா ஊரில் மழை பெய்யுது, இங்கே என்னையா பண்ணிகிட்டு இருக்கிற சேலத்தில். அந்த அளவுக்கு எந்த வித ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு நிவாரண பணிகளை எப்படி கோஆர்டினேட் பண்ணணும், கிரவுண்டில் என்ன ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் எஃபர்ட் எடுக்கணும், எந்த ஐடியாவுமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையில் நீங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒப்புக்கு சப்பானியாக பிரதமர்கிட்ட டைம் கேட்குறாங்க. இது எப்படின்னா, ஒரு கடலை மிட்டாய் வாங்க போகிறார் ஒருத்தர், பக்கத்தில் வந்து அண்ணே தேன் மிட்டாய் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே சரிப்பா அங்கேயும் வண்டி விடு என்று சொல்வது போல் டெல்லிக்கு இந்தி கூட்டணிக்கு போயிட்டு நீங்கள்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பொதுமக்களுடைய கோபம் வர ஆரம்பித்த பிறகு ஒரு பிரதமர்கிட்ட ஒரு டைம் கேட்போமே அப்படின்னு எனக்கு டைம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி அநியாயத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை. அவருடைய மகன் அங்கே போகிறார் ரிலீஃப் எஃபர்ட்டுக்கு. உதயநிதி ஸ்டாலின் யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? மாரி செல்வராஜை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கலாம். பின்னாடி வந்து நம்முடைய நிதி அமைச்சர் பின்னாடி இருக்கார், தங்கம் தென்னரசு பின்னாடி இருக்கார். அவருக்கு முன்னாடி மாரி செல்வராஜ். இன்ஃபேக்ட் மாரி செல்வராஜ் அவருடைய ஷேடோ பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர் மேலே விழுகுது ஃபோட்டோவில். முதலமைச்சருடைய மகன் ஒரு சினிமா டைரக்டரை கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை இவர்கள் நம்முடைய ஆட்சியாளராக இருக்கிறாங்க. கஷ்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் மத்திய அரசு மட்டும்தான் நமக்கு முழுமையாக களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் நேற்றிலிருந்து இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு யாத்திரை 4 பகுதியில் இருந்துச்சு. இன்னைக்கு மயிலம், வானூர், திருக்கோவிலூர், விழுப்புரம் 4யுமே ஒத்தி வைத்துவிட்டு நாளை மறுநாளும் ஒத்தி வைத்துவிட்டு இங்கே நம்முடைய தொண்டர்களோடு தலைவர்களோடு இருந்து நாமும் அவர்களோடு களப்பணி ஆட்ட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம். அடுத்த நாள் வேலைக்கு போகிறோம். பத்திரிகை நண்பர்கள் செய்தியை வேகமாக கொண்டு வர்றீங்க. குறிப்பாக அரசு அதிகாரிகளை இயங்க வைக்கிறீங்க இந்த நேரத்தில். அதனால் உங்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன்.
தமிழ்நாட்டு மக்கள் வந்து குறிப்பாக 70 ஆண்டு கால திராவிட அரசியல் வந்து இந்த 15 நாட்களில் ஆட்டம் கண்டு 15 நாட்கள் அஸ்திவாரத்தெல்லாம் உடச்செடுத்தாச்சு. 70 வருஷமாக பண்ணுற ட்ராமா. விதி வேணுங்கிறப்ப மத்திய அரசு, வேண்டாமப்போ ஒன்றிய அரசு. குயிக்கஸ்ட் ரிலீஃப் 24 ஹவர்ஸில் நீங்கள் பாருங்கள், 24 ஹவர்ஸில் 5 ஹெலிகாப்டர், ட்ரோனியர் ஏர்க்ராஃப்ட், 2 காலம் ஆர்மி. இவங்க தானே இத்தனை நாளாக நார்த் சவுத் பேசிகிட்டு இருந்தாங்க, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. மராத்தா லைஃப் என்ட்ரி போய் குழந்தைய போய் தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். மராத்தா லைஃப் என்ட்ரி அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சம்மந்தம்? யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரே காரணத்தினால களத்தில் நிற்கிறான். அவங்க என்ன வந்து தமிழ்நாட்டு மக்கள் நார்த்து சவுத்து பான்பராக்கு பீகார்லாம் பார்த்தாங்களா? மராத்தா லைஃப் என்ட்ரிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சம்மந்தம்? அந்த யூனிட் இந்தியன் ஆர்மி, இந்தியாங்கிற வார்த்தை இருக்கு களத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் நடக்கும். நாளை காலையில் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு என்னாச்சு? பொன்முடி அவர்களை கன்விக்ஷன் கொடுத்துருக்கிறார் உயர்நீதிமன்றத்தில். கன்விக்ஷன் 21ஆம் தேதி தீர்ப்பு. ஆல்ரெடி ஒரு அமைச்சர் இலாக்கா இல்லாமல் ஜெயில், 2வது அமைச்சரும் ஜெயிலுக்கு போவார். திராவிட சித்தாந்தம், குறிப்பாக திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. தொலைநோக்கு பார்வை ரெண்டுமே தோற்றுவிட்டாங்க. அதாவது ஒரு சாதாரண மனிதன் ஒரு அப்பாவுக்கு பிள்ளைங்கிற அடையாளத்தை வச்சு முதலமைச்சர் ஆக்குனா என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கெப்பாசிட்டி இல்லை, ஹேண்டில் பண்ண முடியாது, கம்யூனிகேஷன் எபிலிட்டி இல்லை, ஆஃபீஸர்ஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, எப்படி மத்திய அரசுலேருந்து என்ன ரிசோர்ஸை வாங்கணுங்கிற எபிலிட்டி இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் உண்மையாலுமே பவர்ஃபுல் பீப்புளாக இருந்தால் இந்திய அலையன்ஸ் ஒரு வாரம் ஒத்தி வைக்க சொல்லாமல்ல. இல்லை, இந்திய அலையன்ஸில் பெரிய கட்சி திராவிட முன்னேற்றம் ஒரு வாரம் ஒத்தி வைக்க சொல்லுங்கள், அப்புறம் போய் நடத்துங்க. அது கூட இல்லாமல் போகிறாருன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலுங்கன்னா, அடிப்படையில் ஒரு காமன் சென்ஸ் இல்லாதவங்க, சுயபுத்தி இல்லாதவங்க, ஒரு எபிலிட்டி இல்லாதவங்க, தனித்திறமை இல்லாதவங்களை முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா என்ன நடக்கும் என்பதை சென்னையும் தென் தமிழகமும் உணர்த்திட்டாங்க. பட்ஜெட்டில் அண்ணன் டிடிஆர் அவர்கள் 10 கோடி ரூபாய் அதிநவீன வானிலை மையத்தினுடைய சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஒதுக்குனாரா? 10 கோடி ரூபா எங்கே வச்சுனேன்? 10 கோடி எங்கே வச்சு? 10 கோடி ரூபா சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஒதுக்குனீங்க. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வேகமாக எக்ஸாமின் பண்ணி மழை எவ்வளோ வரும், எங்கே போச்சு அந்த சூப்பர்? இப்போ 2 வருஷமாக என்ன பண்ணுறீங்க? சென்னையில் வந்து 98% வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி மழை வந்து சந்தி சிரித்தவுடன் ஐயோ 48% தான் பண்ணியிருக்கிறோம்ப்பா, மிச்சத்தை பண்ணீங்க. அதனால் நீங்களாவே பில்டப் கொடுத்து எதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன ஆச்சுன்னு? எதுக்காக பட்ஜெட்டில் 10 கோடி ரூபா கொடுத்தீங்க? ஏன்னா வானிலை மையத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் படிச்சுக்கணும். இட்ஸ் ஜென்ரல் ப்ரிப்பேர்ட்னஸ் அலர்ட். ஒரு ரடார் சிஸ்டம் மாதிரி. நோபடி இஸ் 100% அக்யூரேட். யார் இருக்க முடியாது? நீங்கள் அக்யூரேசி இல்லை, நான் அக்யூரேசி. ஏன்னா வெதர் சிஸ்டம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கேள்வி. வந்த விஷயத்தை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறோமா? உதயநிதி ஸ்டாலின் டெபியூட் பண்ணிக்கலாம். இஸ் ஏ சீனியர் மினிஸ்டர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப்ல இருந்திருக்காரா? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரா சினிமா நடிக்கிறத தவிர? கூட யாரை கூட்டிகிட்டு போகிற? மாரி செல்வராஜ் எதுக்கு ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரானா உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறக்கா? டைரக்டர் இல்லாமல் போய் ஆக்ஷன் பண்ண மாட்டாரா? அவர் பின்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரானா உதயநிதி ஸ்டாலின் நடிப்பார். இதைத்தான் நான் குறை சொல்கிறேன். மற்றபடி டிசாஸ்டர் நடக்குது, வெள்ளம் வருது, மழை வருது, நீங்களும் நானும் தடுக்க முடியாது. நாம் தடுக்கக்கூடியது என்ன? மனித சக்தியை பயன்படுத்தி எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கையில் இருக்குது. அதை போட்டு விட்டுருக்காங்க.